ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நாம் வந்து ஒரு கடையிலேருந்து, அதாவது எங்கள் தெரிஞ்ச கடை தான், அங்கேருந்து மினியேச்சர் திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கோம். பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. இதுதான் எங்களுக்கு கொடுத்துருக்க சப்பாத்தி கட்டை. இல்லை பூரி எல்லாத்தையும் உருட்டலாம் போல், உருட்டு. அடுத்து நம்ம பார்க்குறது மிக்ஸி, எல்லாத்தையும் அரைக்குது. அங்கே நான் பேட்ரி மிக்ஸின்னு சொல்லிட்டு அரைக்கிறது மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறமா அரைக்கிற மிக்ஸியும் ரியலாக வச்சுருந்தாங்க. நாங்கள் வாங்கிட்டு வந்தது இதுதான், நான் பேட்ரி மிக்ஸி. சும்மா சொல்லக்கூடாது, அந்த கடையில் எல்லாத்தையும் நல்லா அரைக்கிற பொருளாக தான் வச்சுருக்காங்க. எல்லாமே ஒரிஜினலாக இருந்துச்சு. ஒவ்வொன்று தான் காட்டுறேன். இதுதான் தோசை கடை. இது வந்து ஒரிஜினல். இதை வச்சு நாங்கள் சமைப்போம். அந்த வீடியோவை நாங்கள் எங்கள் சேனல்லே போடுவோம். இது வந்து தோசை கரண்டி. திருப்பி போடணும். தரையில் திருப்பி போடணும். இது கூட அடுப்பும் கொடுத்துருந்தாங்க. அதையும் நான் காட்டுறேன். இதே சைஸில் பெருசையும் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் சின்னதாகவே வாங்கிட்டு வந்திருக்கோம். ஏன்னா நம்ம தோசைலாம் அவ்வளோ பெருசாலாம் போட போகிறதில்ல. இதுதான் அடுப்பு. இதுக்குள்ளே விறகு வச்சு இங்கே நம்ம மேலே பாத்திரம் வைக்கணும். இருங்க காட்டுறேன். இல்லை பாத்திரம் ஏதாவது கடை ஏதாவது வைக்கணும். இது ஒரிஜினல் ரெண்டுமே. உள்ளே இதுக்குள்ளே விறகு வச்சு இங்கே மேலே வந்து ஏதாவது ஊற்றிக்கணும். அது வந்து சூடேறும். அதுதான். இந்த கடையும் ஒரிஜினல் தான். எல்லாமே இரும்புலே பண்ணது. இதுதான் நாங்கள் வாங்கின கேரியர், டிஃபன் கட்டி கொடுக்குறதுக்கு. இதுதான் நாங்கள் வாங்கின கட்டரு. இதுதான் நைஃபு. இது உண்மையிலே கட் ஆகும். அதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இது வேணும்னா ஷார்ப் கூட பண்ணிடலாம். ஷார்ப் பண்ணிவிட்டு நமக்கு தேவையானதை அறுத்துக்கலாம். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ ரிஃப்ளெக்டிங் கூட ஆகும். இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த அப்பளம்லாம் சுடும்போது இப்படி எடுக்கிறதுக்கு ஒரு இது வச்சுருப்பாங்கள்ல, இடிக்கி மாதிரி. அதே தான் இது. பார்த்துக்கோங்க. இதை இப்படி சுட்டு அப்படியே எடுக்கணும். பூரி சுடுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதை இதுதான் வந்து இந்த சட்னி வைக்கிறதுக்கெலாம் வச்சுருப்பாங்களே ஒரு இது, ஹோல்டர் மாதிரி. பத்திரமா அடுக்கி வச்சுருக்காங்க. இதிலே பெருசும் கூட இருந்துச்சாங்க. ஆனால் நாங்கள் சின்னதாக வாங்கிட்டு வந்தோம். அடுத்து நம்ம பார்க்குறது இதோ இந்த குழி பணியாரெலாம் செய்வாங்களே அந்த சட்டி. இது ஒரிஜினலு. இதை நம்ம யூஸ் பண்ணிட்டு அப்படியே வைக்காமல் எண்ணெய் தடவி வைக்கணும். இல்லைனா துரு பிடிச்சுமா. மேலே இதெல்லாம் செய்கிறாங்க. இன்னொரு வீடியோ போடுறேன் இதுலே. இதுதான் ஜூஸர். ஜூஸ் போடுவாங்க போல். உண்மையாகவே வரும். இதோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டால். இதில் எறும்பு கூட இருந்துச்சு. நாங்கள் பிளாஸ்டிக் வாங்கணும். இதுதான் இந்த ஃபுல் காலாக செய்வாங்களே ஒரு இதை வச்சு, அதே தான் இது. இது வந்து ஸ்கொயராகவும் இருந்துச்சு. நாங்கள் வந்து சர்க்கிள் வாங்கிட்டோம். பிகாஸ் ஸ்கொயர் என்கிட்ட ஏற்கனவே இருக்குது. அதை நாங்கள் இன்னொரு வீடியோவில் போடுவோம். ஓகே. இது என்ன ஒரு 8 ரூபா வருமா? இல்லை அந்த மாதிரி தோடல எனக்கு. நாங்கள் இது ஃபுல்லாகத்துமே ஏதோ ஒரு 2000 1000க்கு தான் வாங்கினோம். ஜஸ்ட் 1000 தான், அவ்வளோதான். இது நீங்கள் டைனி ஃபுட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. அந்த இந்த சீவுவாங்களே கிரேட்டர், அதுதான் சீஸு கேரட்டு இதெல்லாமே. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறோம் இடுக்கி. இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த இது ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரியும் ஒன்று இது இருக்குமே, அது கூட இருந்துச்சு. நாங்கள் எங்களுக்கு இதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நாங்கள் இதை வாங்கினோம். சைஸ் கம்பேரிசன் பார்க்குறீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. பார்த்தீங்களா இது எவ்வளோ சின்னதாக இருக்குது, இது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இது வந்து எங்களோட ஒரிஜினல். இது வந்து நாங்கள் டைனி ஃபுட்ஸ்க்காக வாங்கினது. சூப்பராக இருக்குது ரெண்டும். ஆனால் இது தாங்க இட்லி பானை. இதுக்குள்ளே இந்த 3 இதில் வந்து இது வந்து ஒரிஜினலு. அதனால் நாங்கள் இந்த அடுப்புலேயே தான் வச்சு பண்ணுவோம். இட்லி எல்லாம் போட்டு இதுக்குள்ளே வச்சுக்கணுமா. வச்சு வேக வச்சா இட்லி கிடச்சிருமா. சரி, ஓகே. இதையும் ஒரு வாட்டி வீடியோ போடுறேன், கண்டிப்பாக போடுறேன். சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது மிக்சர். இது பார்த்திங்கன்னா நம்ம முட்டை கலக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். எல்லாத்தையும் அந்த மாவு எல்லாத்தையும் கலக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். நாம் இதுக்கும் சைஸ் கம்பேரிசன் பார்ப்போமா, எவ்வளோ வருதுன்னு பார்ப்போமா? ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. ஜஸ்ட்டு இவ்வளோ தாங்க இருக்குது சைஸ் கம்பேரிசனு. இது சின்னதாக இருக்குது கொஞ்சம், இது ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அவ்வளோதான். வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை இதுங்களுக்கெலாம். இந்த ஓட்டையாக இருக்கிறதே வைக்கிறாங்க. இது என்ன அந்த தண்ணி வடிக்கிறது மாதிரி தான், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு.
இது அப்புறமா எங்களுக்கு என்ன கொடுத்தாங்க, பிளேட்ஸ் 2 கொடுத்தாங்க. இது கூட சேர்த்து எங்களுக்கு 1 செகண்ட் இதையும் கொடுத்தாங்க, 2 டம்ளர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இது பிளாஸ்டிக் இல்லைங்க, இது வந்து ஹாட் பாக்ஸ். நம்ம வந்து இது ஒரிஜினல் ஆனால் பார்க்குறீங்களா, வளர்ந்துருச்சு. உள்ளே வந்து ஸ்டீல் கொடுத்துருப்பாங்க, இதுக்கு வந்து கோட்டிங் மாதிரி. ஆனால் உள்ளே இது ஒரிஜினல் ஹாட் பாக்ஸ் தான். ஓகே, இப்போ நாம் என்ன பண்ணலாம்னா, இப்போ நாம் இதுக்கு கம்பேரிசன் பார்க்க முடியும். அந்த அப்பளம் இது அந்த பூரியெல்லாம் இப்படி வைக்கிற அந்த இது கரண்டி, இவ்வளோ சின்னதாக பூரி வருமானு தெரில இதில், ஆனால் இதில் நல்லா பெருசாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ நம்ம ஜூஸருக்கு பார்ப்போமா. இதை பார்த்தீங்களா, ஜூஸர் இது இந்த சைஸ்க்கு தான் ஏற்ற மாதிரி போட முடியும். ஆனால் இது நமக்கு எந்த சைஸ் வேணாலும் போடுவோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இப்போ நம்ம பார்க்க போகிறது டைனிங் டேபிள். இதோட சைஸ் டிஃப்ரென்ஸ்லாம் உங்களுக்கே தெரியும், காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. காட்ட நினச்சாலும் என் வீட்டில் எதுவும் இல்லை. இதில் பார்த்தீங்களா, இதே மாதிரி நமக்கு 4 சேர் வரும், ஒரு டேபிள் வரும். எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது, யாரோ உட்கார வைக்கிறேன்னு தெரில. ஓகே, இப்போ நம்ம பார்க்குறது அந்த மசாலா சில இந்த இதெல்லாம் போட்டு வைப்பாங்களே அந்த இதில் நமக்கு சின்னதாகவே கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் டிஃப்ரென்ஸும் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம டூர் பண்ணி பார்த்தாச்சு. இதுதான் நாங்கள் வாங்கின மினியேச்சர் டாய்ஸ். இது எல்லாமே ரியல் குக்கிங்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அப்ராக்சிமேட்டாக 1000 தான் வந்துச்சு, நாங்கள் தெரிஞ்ச கடையில் வாங்கினதுனால டிஸ்கவுண்ட்டோடு சேர்த்து. இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.